ஜோதிடத்தை நம்புவர்கள் மற்றும் எதிர்பார்க்காதவர்கள். எபிக்டெட்டஸ் என்பவர் ஸ்டோயிசத்தின் ஒரு பிரதிநிதி. அவர் கூறுகிறார், தன்னை அறியாதவரின் நிலை மற்றும் பண்பு இதுதான். அவர் ஒருபோதும் தன்னிடமிருந்து நன்மை அல்லது தீமைகளை எதிர்பார்க்கவில்லை. மாறாக வெளியாட்கள் மற்றும் வெளிப்புறமிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆனால் தன்னை அறிந்தவரின் நிலை மற்றும் பண்பு இதுதான். அவர் எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் தன்னிடமிருந்தே எதிர்பார்க்கிறார். இதன் விளக்கம், தன்னை அறிதல் என்றால் என்ன? தன்னை அறிதல் என்பது ஒருவரின் சொந்த தூய உணர்வை குறிக்கிறது. மேலும் அவர்கள் தம் விழிப்புணர்வை உணர்ந்து கொள்வது தன்னை அறிந்து கொள்வதற்கு ஒப்பாகும். இந்த வழியில் தன்னை புரிந்து கொள்பவர்களுக்கு ஜோதிடர் போன்ற எதிர்காலத்தை கணிப்பதாக சொல்லக்கூடிய வழியாட்கள் மற்றும் நவகிரகங்கள் போன்ற வெளிப்புறமிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இதனால் எந்த தீங்கும் இல்லை. மாறாக தன்னை அறியும் அறிவு இல்லாத ஒருவர் எதிர்காலத்தை கணிப்பதாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் மற்றும் வெளியில் உள்ள கிரகங்கள் மீது அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்புகளை வைக்கிறார். பின் ஏமாற்றத்துக்கும் ஆளாகிறார். அதன் விளைவாக தனக்குத்தானே தீங்கும் விளைவித்துக் கொள்கிறார். இதையே சித்தர் பெருமான் திருமூலரும் தம் உரையில் இவ்வாறு கூறியுள்ளார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே என்று. திருச்சிற்றம்பலம்.